Good morning, students. Today we have see the exercise 2.2 fourth sum. Already finished completed first three sum. Now we are going to see the next problem. Fourth sum. Find the area of the combined figure given. Find the area of the combined figure given. Formed by joining a semicircle. Formed by a joining semicircle of diameter 6 cm. Formed by joining semicircle of diameter 6 cm. With triangle of base 6 cm. Of base 6 cm and height 9 cm. Okay. வாட்ஸ் ஈவன் அதாவது ஒரு செமிசர்க்கிளும் ஒரு ட்ரையாங்கிளும் ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு செமிசர்க்கிளும் ஒரு ட்ரையாங்கிளும் கம்பைன் பண்ணி ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க ஃபைண்ட் த ஏரியா, டோட்டல் ஏரியா கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு பார்ட்டாக பிரிக்க போகிறோம், ஒரு செமிசர்க்கிளும் ஒன் ட்ரையாங்கிள். ஸோ ஃபஸ்ட்டு செமிசர்க்கிள் ஏரியா ஃபைண்ட் பண்ண போகிறோம். தென் அடுத்து ட்ரையாங்கிள் ஏரியா எதுனாலும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஒன்று ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் இருக்க ஏரியா அப்படின்னா அதை செமிசர்க்கிள் ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எது கம்மியாக இருக்கோ ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு நம்ம என்ன இதோட ஏரியா ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கம்பைன் ஃபிகராக இருக்குது, ஒரு செமி சர்க்கிள் பார்ட் இருக்குது அண்ட் ட்ரையாங்கிள் பார்ட் இருக்குது. ஸோ இண்டிவிஜுவலாக தனித்தனியாக செமி சர்க்கிள் ஏரியா ஃபைண்ட் பண்ணணும் அண்ட் ட்ரையாங்கிள் ஏரியா ஃபைண்ட் பண்ணிட்டு ரெண்டே டோட்டல் ஏரியா ஆட் பண்ணோம்னா நமக்கு டோட்டல் கம்பைன் ஃபிகரோட டோட்டல் ஏரியா கிடச்சிரும். ஓகேலா? ஃபஸ்ட்டு வந்து டயக்ராம் இங்கே வரைஞ்சிட்டு ஓகேலா ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். வாட் இஸ் த ஃபார்முலா? ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். Area of the triangle. What is the formula? Area of the triangle is equal to half into b into height square unit. Half into b into height square unit. Okay, now. So what is the given in the square root? And area of the semicircle. Area of the semicircle. Then formula is first by r 1/2 into by r square square unit. ஓகேங்களா? தட் இஸ் செமிசர்க்கிள் ஏரியா ஃபார்ம்னா அண்ட் ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபார்ம்னா எழுதிட்டு. ஸோ நமக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் இங்கே கொடுத்துருக்கு, நம்ம பேஸும் ஹைட்டும் ட்ரையாங்கிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் கூட பேஸும் ஹைட்டு நம்ம கையில் இருக்குது. அப்போ பேஸ் வந்து நமக்கு என்ன 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க அண்ட் ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்காங்க 9 சென்டிமீட்டர் ஒரு பார்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கணும். அப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் போடலாம். அப்போ என்னது ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபார்முலா வந்து ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு அப்படின்னு தெரியும் நமக்கு. ஹாஃப் போட்டுக்கோங்க. பியோட வேல்யூ 6 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட்டோட வேல்யூ 9 ஓகேங்களா? அப்போ 9 சென்டிமீட்டர் டோட்டலாக சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம், சென்டிமீட்டர் போட்டுக்கலாம். 1 2s are 2, 3 2s are 6. 1 2s are 2, 3 2s are 6. ஸோ ரிமைனிங் இருக்குது 3 9s என்ன வரைக்கும் 27 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஃபஸ்ட் இது. அண்ட் செகண்ட் ஒன் ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிள். ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிளுக்கு வந்து நமக்கு ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வேணும், ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிளுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு என்ன ஃபைண்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா நமக்கு டயாமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் கிவன் டயாமீட்டர். கிவன் அது டயாமீட்டர் டி இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் 6 சென்டிமீட்டர். ஸோ நம்ம கன்வெர்ட் டு ரேடியஸ். அப்போ ரேடியஸை நமக்கு வேணும்னா ஆர் ஈக்குவல் டு டயாமீட்டர் 2ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடச்சிரும், நமக்கு ரேடியஸ் கிடச்சிது 6 சென்டிமீட்டர் பை 2 ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடச்சிது. ஸோ ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிள் ஃபார்முலா. ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிள் வந்துட்டு ஹாஃப் இன்ட்டு பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர். ஹாஃப் போட்டாச்சு. பையோட வேல்யூ 3.14 யூஸ் பண்ண சொல்லி நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, அதை எடுத்துக்க போகிறோம். ஓகேன்ட்டு 3 ஸ்கொயர்னால 3 ஆர் ஸ்கொயர்னால 3 × 3 அப்படின்னு போட்டாச்சு. ஓகேங்களா? ஸோ இது நம்ம கேன்சல் பண்ணோம்னா இதை கேன்சல் ஆகும். 1 2s are 2, 1 டைம் 1 2s are 2, ரிமைனிங் 1 இங்கே கிடைக்கும். 5 2s are 10, ரிமைனிங் 1 இங்கே 7 2s are 1.57 கிடைக்கும். ஸோ அப்போ என்ன நினைக்கும், அப்போ 1.57 × 3s are 9. ஸோ டோட்டலாக மல்டிப்ளை பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், அதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 14.13 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ டோட்டல் ஏரியா அப்படி இருக்குது. டோட்டல் ஏரியா ஆஃப் த ஃபிகர். டோட்டல் ஏரியா ஆஃப் த ஃபிகர் பார்த்தீங்கன்னா
total area of the triangle plus area of the circle, area of the triangle plus area of the circle, add பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள்னா 27 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ப்ளஸ் 14.8 சர்க்கிள் 13 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்குது. ஸோ டோட்டலாக ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஃபைனலாக நமக்கு கிடைக்குன்னா 41 ஆட் பண்ணால் கிடைக்கும் 41.13 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிரும். ஸோ அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஃபஸ்ட்டு செமி சர்க்கிள் ஏரியா ஃபைன் பண்ண போகிறோம், அது ட்ரையாங்கிள் ஏரியா ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டே டோட்டல் ஏரியா ஆட் பண்ணி போட்டிருக்கோம். ரொம்ப சிம்பிள். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா ½ into b ஹைச்சு ஸ்கொயர் யூனிட் நமக்கு தெரியும் ஆல்ரெடி, சரிங்களா? ஸ்கொயர் யூனிட் தெரியும். தென் அந்த ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள் ½ by r ஸ்கொயர், r நமக்கு கொடுக்கல. ஸோ அந்த r வழி டயமீட்டர் வந்து 2 நம்ம r ஃபைன் பண்ணிக்கிறோம், சரிங்களா? ஓகேங்களா? ஸோ பேஸ் ஹைட்லாம் கொடுத்துருக்கனால எல்லாமே கொடுத்துருக்காங்க, அப்படியே ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் ஃபைன் பண்ணுறது தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். மஸ்ட் இது நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஓகே, next problem. What is the next problem? The doormat which is a hexagonal shape has the following. ஒரு டோர் மேட் இருக்குது, அதோட ஷேப் இந்த கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அது எந்த ஷேப்பில்? ஹெக்ஸகன் ஷேப்பில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஹெக்ஸகன் ஷேப்பில் இருக்குன்ட்டாங்க. ஃபாலோவிங் மெஷர் ஆஸ் கிவன் த ஃபிகர் பாயிண்ட் இட் ஏரியா, இதோட ஏரியா கேட்குறாங்க. ஸோ ஹெக்ஸகன் கொடுத்துருக்காங்க. இந்த ஹெக்ஸகன் அப்படி கொடுத்துருக்கும்போது பார்க்கும்போது நமக்கு என்ன, ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் பார்த்துங்க, நடுவில் என்னது மிடில் வந்து இதோட லென்த் எவ்வளோ? இந்த இடத்துலேருந்து லென்த்து 90 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சைடு எவ்வளோ? 70 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் டோட்டல் வந்து நமக்கு எவ்வளோ ஹைட் எவ்வளோ? இங்கே வந்து 70 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. ஸோ இதாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? எல்லாமே கொடுத்துருக்கான், நமக்கு ஹைட்டு கொடுத்துருக்கான், எல்லாமே கொடுத்துருக்கான். ஸோ நமக்கு 2 டிவைட் பண்ணி இது பாருங்கள், இது 2 டிவைட் பண்ணும்போது மேலே என்ன ஷேப்பில் இருக்குது பார்த்தா ட்ரெபீசியம் ஷேப்பில் இருக்குது. அண்ட் இங்கிட்ட ஒரு ட்ரெபீசியம், அப்போ 2 ஏரியா ஆஃப் த 2 ட்ரெபீசியம் ரெண்டு ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போது ஒரு ஹெக்ஸகன் ஷேப்பை நடுவில் டிவைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ட்ரெபீசியம் ஷேப்பில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் வந்து ஒரு ட்ரெபீசியம் ஷேப்பில் இருக்குது. கீழே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரெபீசியம் ஷேப்புக்கு ஈக்குவலாக டிவைட் பண்ணும்போது மேலே எவ்வளோ லென்த் இருக்கோ அதே மாதிரி கீழே அது அவ்வளோ லென்த்து தான் இங்கே இருக்கும். ஓகேங்களா? அப்போ நம்ம ட்ரெபீசியம் 2 into ட்ரெபீசியம் ஃபார்முலா போட்டோம்னா நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியானது. ஸோ இது நம்ம இந்த சம் சால்வ் பண்ணலாம். வாங்க. ஃபஸ்ட்டு வந்து okay, doormat shape. What's the given? Fifth sum. What's the given? The doormat is to the shape. அதோட ஷேப் எப்படி இருக்குது? ஷேப் ஆஃப் 2 ட்ரெபீசியம். ஓகேங்களா? The doormat shape of 2 trapezium. What is given? Height equal to 35 centimeter. Height 35 centimeter. And A, one side is equal to 90 centimeter. And B is equal to 70 centimeter. So first we write now area of the trapezium formula. Area of the trapezium is equal to ½ into a plus b square unit. ஓகேங்களா? ஸோ ட்ரெபீசியம் அப்படி பார்த்தீங்கன்னா the formula ½ into a plus b. ஓகே, 2 சைடு இருக்கணும். தென் அன்பினர்னு இருக்கணும். அதான் 2 சைடு தெரிஞ்சால் போதும். ட்ரெபீசியத்துக்கு ½ அது ஹைட்டு தெரிஞ்சால் போதும். ஸோ ஹைட் வந்து 35 சென்டிமீட்டர். டோட்டல் ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 35 சென்டிமீட்டர் நமக்கு தெரியும். ஏன்னா டயக்ராம்லேயே நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், இந்த டயக்ராமில் கொடுத்துருக்க என்ன கிளியராக கொடுத்துருக்காங்க டோட்டல் ஹைட்டு. ஸோ தனித்தனியாக டிவைட் பண்ண 2 ட்ரெபீசியம் டிவைட் பண்ணும்போது இங்கிட்ட 35 இங்கிட்ட 35 கிடைக்கும் நமக்கு. ஸோ சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்னா பேஸ் வந்து ஹைட்டு, இந்த சைடு வந்து ஹைட்டு வந்து எவ்வளோ நமக்கு கிடைக்கிது? ஹைட்டு வந்து 35 நமக்கு கிடைச்சது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஏ, இது இன்னும் அனதர் சைடு வந்து என்ன ஏ சைடு, இது பி சைடு அண்ட் ஹைட்டு. ஓகேங்களா? ஏ பி அண்ட் ஹைட்டு மூணுமே நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். ஓகேங்களா? செய்யலாமா? ஓகே. ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியம். இப்போ நமக்கு என்ன வேணும்? ஏரியா ஆஃப் த 2 ட்ரெபீசியம். ஏரியா ஆஃப் 2 ட்ரெபீசியம். ஏரியா ஆஃப் 2 ட்ரெபீசியம். ஏரியா ஆஃப் த 2 ட்ரெபீசியம் 2 into ½ into
2 into half into height. What is height value? 2 into half into height value எவ்வளோ? What height? Half into height into a plus b. சாரி, இது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் த ட்ரெபிசம் half into height into a plus b. நீ ஹைட்ஸ்ட்டை போல் இப்போ போட்டு half into height into a plus b தான் ஏரியா ஆஃப் ட்ரெபிசம் ப்ராப்ளம். ஹைட்ஸ் வேல்யூ நமக்கு என்ன தெரியும்? நம்ம ஹைட் 35 into a plus 2 சைடு ஆட் பண்ணணும். வாட் இஸ் ஒன் சைடு ஆஃப் த சைடு வந்து 90, அனதர் சைடு வந்து 70. ஓகேங்களா? சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ இந்த 2 நம்ம கேன்சல் பண்ணுறோம். இந்த 2வையும் கேன்சல் பண்ணுறோம். இப்போ 35 90 + 70 எவ்வளோ வரும்? 160 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? அப்போ டோட்டலாக மல்டிப்ளை பண்ணால் இப்போ ஹவு மெனி டைம் வருதுன்னா நமக்கு 5600 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அடிக்கணும். ஸோ இதான் எனது ஏரியா ஆஃப் த டோர் மேட்டோட ஆன்சர். ஓகேங்களா? புரிஞ்சா? ஸோ டோர் மேட் கொடுத்துருக்காங்க. அந்த டோர் மேட்டை வந்து நம்ம ஈக்குவலாக டிவைட் பண்ணோம்னா ஏரியா 2 ட்ரெபேசிவாக மாறிடும். டோர் மேட் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஹெக்ஸகன் ஷேப்பில் இருக்குது. நடுவில் வந்து இந்த டிவைட் பண்ணி 2 பார்ட்டாக பிரிக்கும் போது ட்ரெபீசியம் ஷேப்பில் இருக்குது. இந்த ஹெக்ஸகன் வந்து ட்ரெபீசியம் ஷேப்பாக மாறுது. இது ஒரு ட்ரெபீசியம், இது ஒரு ட்ரெபீசியம். இப்போ 2 ட்ரெபீசியம் ஆயிடுது. ஸோ இந்த ட்ரெபீசியம் சைடு ஒன் சைடு 70, அனதர் சைடு வந்து 90. அதனோட ஹைட் வந்து டோட்டல் வந்து இங்கே ஃபுல்லாக பார்த்தா 70. 2 நம்ம டிவைட் பண்ணும்போது இங்கே ஹைட் வந்து 35 கிடைக்குது. ஸோ 70 90 35 சேம் இதுக்கும் 70 90 and 35 கிடைக்குது. 2 ட்ரெபீசியம்னால 2 into half into height into a plus b ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுறோம். இதான் ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியம் ஃபார்முலா. half into height into a plus b ஃபார்முலா. ரெண்டு சைடு ஆட் பண்ணியாச்சு. அண்ட் ஹைட்டோட வேல்யூ போட்டாச்சு. 2 ட்ரெபீசியம்னா 2 இன்ட்டு போட்டு 2 கேன்சல் பண்ண ரிமைனிங் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு டோட்டல் ஏரியா ஆஃப் த என்னது டோர் மேட்டோட மொத்த ஏரியா கிடச்சிருது. ஏரியா ஆஃப் த டோர் மேட் வந்து 5600 ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஆகும். சாரி, சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆயிரும். ஓகேங்களா? முடிச்சு. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் சம் 6th சம். A rocket drawing has measure as given in the figure. ஒரு ராக்கெட் கொடுத்துருக்காங்க. அது மெஷர் கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. அது ஏரியா வந்து ராக்கெட்டோட ஏரியா ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ராக்கெட் ஷேப் கொடுத்துருக்காங்க. இந்த ராக்கெட்டில் என்னென்ன ஷேப் இருக்குன்னு பாருங்கள். கம்பைன் ஷேப் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு பாருங்கள். இந்த பக்கம் என்னென்ன ஷேப் இருக்குன்னு சொல்லுங்கள். பக்கம் ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. சரிங்களா? ஒரு ராக்கெட்டில் என்ன இருக்குது? ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் இருக்குது. தென் வேறு என்ன இருக்குது? அடுத்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் இருக்குது. ஓகேங்களா? அந்த ட்ரெபீசியம் ட்ரையாங்கிள் ட்ரெபீசியம் ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ 3 இது இருக்குது. ஓகேங்களா? இந்த 3 இதை வச்சு என்ன பண்ண போகிறோம்? நம்ம இப்போ கம்பைன் 3 ஃபிகர் இங்கே இருக்குது. ஒன்று ட்ரெபீசியம் ஷேப் அண்ட் ரெக்டாங்கிள் ஷேப். இந்த ஆரஞ்சு கலர் இருக்கக்கூடிய இந்த கலர் ஷேப் பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து நம்ம ட்ரெபீசியம் ஷேப் அண்ட் க்ரீன் கலரில் இருக்கக்கூடியது ரெக்டாங்கிள் ஷேப் அண்ட் ப்ளூ கலர் இருக்குது ட்ரையாங்கிள். ஸோ இண்டிவிஜுவலாக தனித்தனியாக ஏரியா ஃபைண்ட் பண்ணிட்டோம்னா டோட்டல் 3மே ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு டோட்டல் இந்த ராக்கெட்டோட டோட்டல் ஏரியா நமக்கு தெரிஞ்சிருவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த ட்ரெபீசியம் பார்த்தீங்கன்னா ஹைட் இருக்குது. அண்ட் ஏ சைடு அண்ட் பி சைடு அண்ட் ஹைட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம செஞ்சிடலாம். சரியா? ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியம். அண்ட் ரெக்டாங்கிள் பார்த்தோம்னா ஒன் சைடு 30 சென்டிமீட்டர், அனதர் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சைடு L into B தான் வரும். லென்த்து L into B தான் வரும். அப்போ L பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம ஃபுல் லென்த்து தான் நமக்கு இவ்வளோ 120 இருக்குது. ஸோ இங்கேருந்து பாருங்களேன். இங்கே அப்போ ஃபுல் இது நமக்கு வேணும். ரெக்டாங்கிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் இது நமக்கு வேணும். அது எப்படி நம்ம ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டோட்டல் இந்த ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் தெரிவது தான் நமக்கு வேணும். ஸோ ட்ரெபீசிய ஹைட்டுக்கு 20. அப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 20 இருக்கும். தென் அனதர் பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா மெயின் 20 இருக்கும். ஸோ அப்போ டோட்டல் வந்து 120. அப்போ இந்த 20 + 20 40 வந்து 120 செப்பரேட் பண்ணோம்னா இந்த ரிமைனிங் சைடு நமக்கு கிடைக்கும். அப்போ என்ன கிடைக்கும்? 20 + 20 40. 120 - 40 நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த லென்த் எவ்வளோ வரைக்கும் நமக்கு 18 கிடச்சிரும். 80 சென்டிமீட்டர் கிடச்சிரும். அப்போ ரெக்டாங்கிள் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன ஆப்போசிட்டில் இருக்கோ அதே தான் இங்கே இருக்கும் 30 சென்டிமீட்டர். அப்போ இதுக்கு ட்ரையாங்கிள் பேஸ் இன்ட்டு ஹைட்டுக்கு ட்ரையாங்கிள் ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபார்ம். ஓகேங்களா? 6th சம் பாருங்கள். வெரி சிம்பிள் தான். அதாவது என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம அகைன் மறுபடியும் உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்கள். அப்போ அது ஒரு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெபீசியம் ஷேப் அண்ட் ரெக்டாங்கிள் ஷேப் அண்ட் ட்ரையாங்கிள் ஷேப். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. தென் இதோட பார்த்தீங்கன்னா 30 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. தென் வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஒன்? இது வந்து 50 சென்டிமீட்டர். இந்த ட்ரெபீசியம் பார்க்கும்போது நமக்கு ஏபி அண்ட் ஹைட்டு நமக்கு கிடச்சிருது ட்ரெபீசியம் அளவுக்கு. அண்ட் ரெக்டாங்கிள் பார்க்கும்போது இந்த லென்த்து நமக்கு தெரியல. சரிங்களா? இதோட ஹைட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. தென் அப்போ இது ஆப்போசிட் சைடு இருக்கனால இங்கே என்ன இருக்குது? நமக்கு 30 சென்டிமீட்டர் தான் இங்கேயே வரப்போகுது. ஓகேங்களா? அப்போ நமக்கு டோட்டல் லென்த் இங்கேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா
இது வரைக்கும் ஃபுல் லென்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 120 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20, அதே மாதிரி இந்த சைடு இது வரைக்கும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது கிடைக்குன்னா 20 சென்டிமீட்டர் கவர் ஆகிருக்கு. அது கொடுத்துருக்காங்க ஈக்குவலாக இருக்குது. ஸோ பேரல் லைன்ஸு. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா இந்த 20 + 20 இந்த இது 120 - 40 அப்படின்னு போட்டிங்கன்னா நம்ம ஏரியா ரெக்டாங்கிள் கூட பிரெத்தோட வேல்யூ தெரிஞ்சிடும். அது என்ன கிடைக்கும் ஈக்குவல் டு 80 சென்டிமீட்டர் கிடச்சிடும். அது வந்து இங்கே போட்டுரும் 80 சென்டிமீட்டர். அவ்வளோதான்ப்பா. இப்போ நம்ம டேரெக்டாக ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணி செஞ்சிடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள். ஃபஸ்ட் வந்து நான் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் உங்களுக்கு ஈஸியான போடும். ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள். ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஃபார்முலா வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்னது கொண்டு L × B. எல்லோட வேல்யூ நமக்கு தெரியும் 80 அண்ட் பிரெத் எவ்வளோ 30 சென்டிமீட்டர். என்னது சென்டிமீட்டர் ஸ்கொயரு. ஸோ எவ்வளோ வருது 2400 சென்டிமீட்டர் ஸ்கொயரு. ஓகேங்களா? தென் அடுத்து செகண்ட் ஒன் என்ன கண்டுபிடிக்கும் எதுனா எடுத்துக்கலாம் உங்கள் சாய்ஸ். ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியம் இருக்குது. ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியம்னா half × h × a + b தான் ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியம் ஃபார்முலா. ஹாஃப் போட்டாச்சு. ஹைட் வந்து நமக்கு எவ்வளோ தெரியும். நமக்கு ஹைட் வந்து 20 சென்டிமீட்டர். இந்த ட்ரெபீசியம் ஹைட் வந்து 20 அண்டு a + b என்ன வரும். a + 2 சைடு என்ன இருக்கிற 50 + 30. ஸோ ஹாஃப் இந்த 2 அடிச்சோம்னா 10 டைம் ஆயிடுது. ஸோ 10 × இந்த 50 + 80. ஸோ 10 × 80 800 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 800 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆயிடும். தென் அடுத்து ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். தேர்ட் ஒன்று வந்துடுது என்னது ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் என்ன எடுத்துக்கலாம். இது A1 எடுத்துக்கலாம், இது A2ன்னு சொல்லிக்கலாம், இது A3ன்னு வச்சுக்கலாம். நமக்கு லாஸ்ட்டு எழுதுறதுக்கு வேர்டிங் அது சிம்பிள் கஷ்டமாக இருந்துச்சுன்னா ப்ராக்கெட்டில் A1 A2 A3ன்னு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இது half × V × h. ஸோ ஹாஃப் எழுதியாச்சு. ஹாஃபு பேஸ் வந்து 30, ஹைட்டு வந்து நமக்கு தெரியும் 20 சென்டிமீட்டர். ஸோ கேன்சல் பண்ணுறது என்ன வரைக்கும் 10 டைம் ஆகும். 300 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆயிடும். ஸோ டோட்டல் மூணுமே கன்ஃபார்ம் ஃபைன் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ டோட்டல் ஏரியா ஆஃப் த ராக்கெட் டோட்டல் 3 ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு டோட்டல் 3 ஆட் பண்ணிட்டோம்னா டோட்டல் ஏரியா சொல்லுவோம். என்ன ராக்கெட் என்ன ஏரியா என்ன இருக்கும். ஃபஸ்ட்டு A1ன்றது என்னது ரெக்டாங்கிள்து, A2ன்றது ட்ரெபீசியம்ன்றது, A3ன்றது ட்ரையாங்கிள்க்குரியது. டோட்டல் 3 ஏரியா ஆட் பண்ணணும். 2400 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 2400 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ப்ளஸ் 800 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ப்ளஸ் 300 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? டோட்டல் ஏரியா ஆட் பண்ணால் கிடைக்கும் 3500 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? ஏன்னா 0 போட மாதிரி 8 × 24 2 0க்கு 2400 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? அண்ட் தென் 10 × 80 800 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அண்ட் இதெல்லாம் 300 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ரெக்டாங்கிள் அண்ட் ட்ரையாங்கிள் நம்ம ட்ரெபீசியம் அண்ட் ட்ரையாங்கிள் 3 ஏரியா வந்து டோட்டல் ஏரியா ஆட் பண்ண முடிஞ்சு. ஓகேங்களா? ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம பிரெத் கண்டுபிடிச்சா தான் நமக்கு என்னது இந்த பிரெத் வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இந்த 120 வந்து இந்த ரிமைனிங் 20 லெஸ் பண்ணது போக ரிமைனிங் 120 கழிச்சிட்டு தான் நமக்கு ரிமைனிங் கிடச்சிருக்கு. ஃபைன் பண்ணோம். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ப்ராப்ளம் கொஞ்சம் பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தா இந்த சம்மு தான் உங்களுக்கு 7th சம்மு என்ன கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த நல்லா டயக்ராம் நல்லா சம் பண்ணிக்கோங்க. ஃபைண்ட் த find the area of the irregular polygon. இது வந்து irregular polygon shaped beam failed the given below. இதோட ஏரியா கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்த்தோன்னா ஒவ்வொரு தனித்தனி பார்ட்டாக பிரிச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்கிற பாயிண்ட் பாருங்களேன். இங்கே ABCDE FGH கொடுத்துருக்காங்க. ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இது என்னென்ன ஷேப்பில் நமக்கு இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு என்னென்ன ஷேப்பில் நமக்கு கொடுத்துருக்காங்கன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் அப்போ ஏரியா இது ஒரு ட்ரையாங்கிள், ஸ்மால் ட்ரையாங்கிள் அண்ட் 2 ட்ரையாங்கிள் 3 ட்ரையாங்கிள் 4 ட்ரையாங்கிள் இருக்குது. அண்ட் அனதர் என்ன இருக்குது, ஒரு ட்ரெபீசியம் ஷேப்பு. அப்போ ஒரு ட்ரெபீசியம் ஷேப் அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம், ஒவ்வொரு ஏரியாவுமே ஆட் பண்ண போகிறோம். சரிங்களா? அப்போ ஈஸியாக ஒவ்வொரு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எல்லா சைடுமே அவங்க வேல்யூ சைடு கொடுத்துருக்காங்க, நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் டோட்டல் ஏரியா. ஓகேங்களா? அவங்க எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன பண்ணணும்னு பாருங்கள். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா. ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் தெரியும். வாட் இஸ் ஃபார்முலா சொல்லுங்கள். அப்போ half × B × H தெரியும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ABF ஒவ்வொன்றா சும்மா ஒவ்வொரு ட்ரையாங்கிளாக நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஏரியா ஆஃப் த
ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிஎஃப். இந்த ட்ரையாங்கிள் ஏபிஎஃப் எடுத்துக்கோங்க. இந்த ஏபிஎஃப் ஏபிஎஃப் ஓகேங்களா. ஸோ இதில் எடுத்துகிட்டு இதோட பேஸ் வந்து 3 சென்டிமீட்டர், ஹைட் வந்து என்னது 6 சென்டிமீட்டர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, இதோட பேஸ் ஏரியா ட்ரையாங்கிள் என்ன இருக்குது, பேஸ் வந்து பேஸ் 3 சென்டிமீட்டர், ஹைட் வந்து எவ்வளோ 6 சென்டிமீட்டர். ஸோ அது சால்வ் பண்ணிடலாமா. சரி, அப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் அப்போ இது பண்ணணும். அப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஒவ்வொன்றுக்கும் எடுத்துக்கலாம் நீங்கள். சரியா, டேரெக்டாக கூட சப்ஸ்டிட் பண்ணலாம். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிஎஃப்பில் பார்த்தீங்கன்னா half into b into height, half into b வந்து 3 cm, height வந்து 6 cm. 1 2 2, 3 2 6, 3 into 3 வரும், 3 into 3. ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயர்னால நமக்கு அது தெரியுது 9 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஒன் ஃபைன் பண்ணியாச்சு ஓகேங்களா. அடுத்து ஏரியா ஆஃப் த செகண்ட் ஒன். அடுத்து ஏரியா ஆஃப் த அடுத்த ட்ரையாங்கிள் என்ன எடுக்கலாம் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் செலக்ட் பண்ணுறதா எது வேணால் ஃபஸ்ட்டு எடுக்கலாம். இப்போ நான் வந்து டிஇஎஃப் இருக்குது. அடுத்த அடுத்த ஏரியா டிஇஜி இருக்கிறோம். டிஇஜி எங்கே இருக்குது, டிஇஜி ஃபஸ்ட் இதை எடுத்துகிட்டு அது எடுத்துக்கேன். ஸோ எது வேணால் எடுக்கலாம், இல்லாட்டி ஏஇஜி எடுக்கலாம். முடிச்சுக்கலாமா. அடுத்த ட்ரையாங்கிள் எடுக்கலாம் ஏஇஜி ஃபஸ்ட் இந்த ட்ரையாங்கிள், செகண்ட் இந்த ட்ரையாங்கிள் ஓகேங்களா. ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏஇஜி ஓகேங்களா. இதோட பேஸ் என்னது, பேஸ் வந்து 8, ஹைட் வந்து டோட்டல் ஹைட் என்ன இங்கே 8 சென்டிமீட்டர், இங்கே 6 சென்டிமீட்டர், டோட்டல் ஹைட் எவ்வளோ 14 சென்டிமீட்டர். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா இதோட பேஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 8 சென்டிமீட்டர் இருக்குது. அது ஹைட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது 8 ஹைட் வந்து ஸோ எல்லாமே மீட்டரில் இருக்குது. சாரி, மீட்டரில் மாற்றிக்கோங்க. எல்லாம் மீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. மீட்டர் ஸ்கொயராக போட்டுக்கோங்க. ஸோ மீட்டர் ஸ்கொயராக போட்டுக்கோங்க ஓகேங்களா. இங்கே மீட்டர்னா மீட்டர் ஸ்கொயர், சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்துக்கணும் ஓகேங்களா. எல்லாமே மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாம் மீட்டராக மாற்றிக்கோங்க. ஸோ 8 மீட்டர் ப்ளஸ்ஸு இங்கே ஒரு 6 மீட்டர். ஏன்னா டோட்டல் பெரிய ஏரியா ட்ரையாங்கிளில் இந்த சைடு ஃபுல்லாக கவர் ஆனால் இங்கே ஒரு 8 மீட்டர் இருக்குது, இங்கே ஒரு 6 மீட்டர் இருக்குது. டோட்டலாக ஆட் பண்ணால் 14 மீட்டர். 8 மீட்டர் 6 மீட்டர் ஈக்குவல் டு 14 மீட்டர். ஸோ அப்போ இது பார்க்கலாம். ஏரியா ஆஃப் த triangle, area of the triangle AEG is equal to half into b into height. So half into base வந்து 8 meter and base height வந்து 14 meter. So cancel 1 2 are 2, 7 2 are 14, 8 7s are 56 meter square. நல்லா பண்ணுங்க. சென்டிமீட்டர் போடணும், மீட்டர் போடணும் ஓகே. இங்கே எல்லாமே மீட்டர்னால மீட்டர் ஸ்கொயர் போடுறேன் ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் ஒன் ஏரியா. இப்போ இந்த ட்ரையாங்கிள் முடிஞ்சிருச்சு. சரி, ரிமைனிங் இந்த 2 ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ அதை சால்வ் பண்ண போகிறோம். ஃபைனலாக நம்ம ட்ரெபீசியம் சால்வ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் முடிச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ ட்ரையாங்கிள் முடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க அடுத்த ட்ரையாங்கிள் அடுத்த என்னதுக்கலாம் சொல்லுங்கள். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். எந்த ட்ரையாங்கிள் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் என்னது டிஇஜி எடுத்துக்கலாமா. ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் டிஇஜி எங்கே இருக்குது, டி எங்கே இருக்குது, இஜி எங்கே இருக்குது, டிஇஜி எங்கே இருக்குது, டிஇஜி இந்த ட்ரையாங்கிள் ஃபஸ்ட் இது எடுத்து சரி. டிஇஜி இதுக்கு பேஸ் 8, ஹைட் வந்து டோட்டலாக 10 கொடுத்துருக்கான். அப்போ இதுக்கு பேஸ் என்ன கொடுத்துருக்கான், பேஸ் வந்து 8 சென்டிமீட்டர், ஹைட் வந்து என்ன கொடுத்துருக்கான் 10 மீட்டர், 8 மீட்டர் 10 மீட்டர் கொடுத்துருக்கான். ஸோ அந்த ஃபார்முலா ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் டிஇஜி ஏரியா ட்ரையாங்கிள் டிஇஜி ஈக்குவல் டு half into b into height, half into 8 meter into 10 meter. கேன்சல் பண்ணால் how many டைம்னா 5 2 சார் 8 5 சார் 40 மீட்டர் ஸ்கொயர். 15 சாரி இங்கே பாருங்கள். இது 10 + 5 டோட்டலாக 5 இருக்குது பார்த்தீங்களா. 15 ஆகும். 10 மீட்டர் + 5 மீட்டர் ஈக்குவல் டு 15 மீட்டர் ஆகும். ஸோ இங்கே வந்து 15 ஆயிரும். 15 அப்போ 1 2 சார் 2, 4 2 சார் 8, 4 into 15 மீட்டர் 60 ஆயிரும் ஓகேங்களா. ஸோ சின்ன கரெக்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 60 மீட்டர் ஸ்கொயர். ஏன்னா நமக்கு டயக்ராம் பாருங்கள். இங்கே 10 இது வரைக்கும் தான் 10, ரிமைனிங் இந்த சைடு வந்து 5 இருக்குல்ல. 10 + 5 15. இந்த டோட்டல் சைடு தான் டிஇஜி சொல்லும்போது வந்து டோட்டல் சைடு ஃபுல்லாகவே வரும். சைடு ஃபுல் பார்த்தீங்கன்னா 15 மீட்டர். அங்கே 10 மீட்டர், இங்கே 5 மீட்டர், டோட்டல் 15 மீட்டர் ஆயிரும் ஓகேங்களா. 15 மீட்டர். ஸோ அப்போ பேஸ் வந்து 8, ஹைட்டு வந்து 15. ஸோ அப்போ 8 + 10 + 5 என்னது 15 மீட்டர் நமக்கு போட்டு ஆட் பண்ணியாச்சு ஓகேங்களா. 15 மீட்டர் ஓகேங்களா. ஸோ அப்போ இங்கே 15 போட்டுக்கோங்க. அதில் கேன்சல் பண்ணிக்கோங்க. 15 மீட்டர் போட்டுக்கோங்க. இங்கே 8 1 2 சார் 4 2 சார் 8, 4 15 சார் 60 மீட்டர் ஸ்கொயர் வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு 1 2 3 முடிச்சாச்சு. அண்ட் ஃபைனலாக
அடுத்த ட்ரையாங்கிள் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் அடுத்த ட்ரையாங்கிள் அது ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஸோ அடுத்த ட்ரையாங்கிள் டிசிடிஹெச் அடுத்த ட்ரையாங்கிள் சிடிஹெச் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இது ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் என்னது சிடிஹெச் இதோட பேஸ் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது நமக்கு 8 மீட்டர் இருக்குது அண்ட் ஹைட் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ இருக்குது ஹைட் வந்து நமக்கு 5 மீட்டர் இருக்குது ஸோ இது சப்ஸ்டிட் பண்ணிடலாமா ஃபார்முலாவில் ஃபைட் பண்ண ஸோ அடுத்த ட்ரையாங்கிள் ஓகேங்களா அதாவது இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறோம் இந்த ட்ரையாங்கிளோட பேஸ் 8 ஹைட் வந்து 5 ஓகேங்களா அது ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் ஓகே பாருங்கள் ஸோ என்ன வரும் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் சிடிஹெச்சில் வந்து ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு ஹாஃப் போட்டுக்கோங்க பேஸ் 8 மீட்டர் போட்டுக்கோங்க ஹைட் வந்து 5 மீட்டர் போட்டுக்கோங்க கேன்சல் 1 2 சார் 4 2 சார் 8 4 5 சார் 20 மீட்டர் ஸ்கொயர் ஸோ முடிஞ்சு ஸோ எல்லா ட்ரையாங்கிளும் கவர் பண்ணியாச்சு ஸோ இந்த ட்ரையாங்கிள் கவர் பண்ணியாச்சு இந்த ட்ரையாங்கிள் கவர் பண்ணியாச்சு இந்த ட்ரையாங்கிள் ஃபைன் பண்ணியாச்சு அண்ட் 4 ட்ரையாங்கிள் வச்சு இன்னும் ஒரே ஒரு ட்ரெபீசியம் இருக்குது 2 சைடும் டோட்டல் ஹைட்டு மட்டும் தான் இந்த 2 சைடு பார்த்தீங்கன்னா ஒன்று ஏ வந்து 8 அண்ட் பி வந்து 3 எது வேணால் எடுத்துக்கலாம் தென் ஹைட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது இங்கே ஒரு 10 இப்படி 8 டோட்டலாக வந்து வேலை இருக்குது ஹைட் வந்து 18 ஹைட் வந்து என்ன இருக்குது 18 ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அதை சால்வ் பண்ண போகிறோம் ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியம் ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியம் பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியம் ஃபார்முலா ஹாஃப் இன்ட்டு ஹைட்ஸ் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும் ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஹாஃப் வந்து ஹைட்டு வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணோம் ஹைட்டு வந்து இந்த 10ஐயும் இந்த 8ஐயும் ஆட் பண்ணோம் ஏன்னா இந்த ட்ரெபீசியம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெபீஎஃப்பி ட்ரெபீசியம்னா ஹைட்டு வந்து இந்த 10 8 வருது அப்போ 10 8 அப்படின்னா 18 ஆயிடுது 18 ஒரு சைடு ஒரு ஏ ப்ளஸ் பினா இது ஏ பின்னு எடுத்துக்கோங்க அப்போ 8 + 3 முடிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ எனக்கு 1 2 சார் 2 9 2 சார் 18 அப்போ 9 × 11 = 99 மீட்டர் ஸ்கொயர் ஸோ இப்போ எல்லாமே பண்ணியாச்சு இப்போ டோட்டல் ஏரியா ஆஃப் த ஃபீல்டு அப்படின்னு மொத்தமே ஆட் பண்ண போகிறோம் ஒவ்வொரு ஏரியா கண்டுபிடிச்சி பார்த்தீங்களா அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டா முடிஞ்சு சரியா டோட்டல் ஏரியா ஆஃப் த ஃபீல்டு ஸோ என்ன சொல்ல பாருங்கள் ஏரியா ஆஃப் த ஃபீல்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ஆட் பண்ணிடலாம் என்னென்ன கண்டுபிடிச்சோம் எல்லாத்தையும் டோட்டல் ஏரியா ஃபஸ்ட்டு வந்து 9 மீட்டர் ஸ்கொயர் பார்த்தோம் தென் 56 மீட்டர் ஸ்கொயர் another triangle and another triangle area வந்து 60 and another triangle வந்து 20 and last trapezium வந்து 99 டோட்டலாகவே மீட்டர் ஸ்கொயர் அப்புறம் டோட்டல் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன இருக்கும் 244 மீட்டர் ஸ்கொயர் ஸோ இதான்ப்பா ஸோ ஓகேங்களா இப்போ புரிஞ்சிருச்சா ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டயக்ராம் வந்து செப்பரேட் பண்ணிக்கிறோம் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா தென் இந்த ட்ரையாங்கிள் ஏரியா இந்த ட்ரையாங்கிள் ஏரியா இப்போ ட்ரையாங்கிள் வந்து அந்த சைடு ஹைட்டு பார்த்துக்கோங்க எல்லாம் ஆட் பண்ணணுமா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த சைடு 6 8 ஆட் பண்ணால் இதோட ஹைட் வரும் இங்கே 10 5 ஆனால் இதோட ஹைட் வரும் அப்படின்னு ஆட் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஆட் பண்ணி தான் நீங்கள் சால்வ் பண்ணி செய்யணும் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த டவுட்னாலும் கேட்கலாம் 2 எக்ஸசைஸ் ஓவர் ஓகேங்களா எக்ஸசைஸ் முடிஞ்சிச்சு 2.2 எக்ஸசைஸ் ஓவர் வேறு எந்த டவுட்னாலும் நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்கலாம் ஓகேங்களா இந்த டவுட் வேறு எது இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலாம் ஓகேங்களா ஓகே ரொம்ப ஈஸி தான் ஸோ பார்த்துக்கோங்க நீங்கள் ஃபஸ்ட் அட்ரஸ் பண்ணி இந்த ட்ரையாங்கிள் இந்த சின்ன ட்ரையாங்கிள் செகண்ட் ட்ரையாங்கிள் தேர்ட் ட்ரையாங்கிள் ஃபோர்த் ட்ரையாங்கிள் ஃபைனலாக ட்ரெபீசியம் அந்த சேஃபை வச்சு அதோட ஏரியா ஃபார்மில் என்ன இருக்கோ அதை சப்ஸ்டிட் பண்ணி நீங்கள் ஃபைனலாக டோட்டல் ஏரியாவே ஆட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ அந்த ராக்கெட்டுக்கு அதே மாதிரி தான் என்னென்ன கொடுத்துருக்காங்க ஒரு ட்ரெபீசியம் ஒரு ரெக்டாங்கிள் அண்ட் ட்ரையாங்கிள் ஸோ 3 ஏரியா ஃபார்ம்ஸ் 3 ஆட் பண்ண போகிறோம் ஓகே அது டோர் மேட் கொடுத்துக்கும் என்ன பண்ணுவோம் டோர் மேட் இந்த ஹெக்ஸகன் ஷேப்பில் கொடுக்கும்போது அது நடுவில் ஈக்குவலாக டிவைட் பண்ணும்போது 2 ட்ரெபீசியம் கிடச்சிருந்தா அப்போ 2 × ட்ரெபீசியம் ஃபார்முலா போட்டு நம்ம அந்த சைடை போட்டுட்டு வேன் ஹைட்டை போட்டு ஃபைன் பண்ணிக்குவோம் அண்ட் ஃபைனலாக ஃபோர்த் சம் பார்த்தீங்கன்னா பார்த்தோம் ஃபோர்த் சம் ஒரு செமி சர்க்கிள் ஒரு கோன் ஷேப் இருக்குது ஒரு செமி சர்க்கிள் ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது இதோட ஏரியா அண்ட் இதோட ஏரியா ஓகேங்களா ஃபைன் பண்ணி ஆட் பண்ணி கண்டுக்குவோம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த டவுட்னாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ